கோட்டி பசங்களா, இன்னைக்கு சூர்தாஸ்ங்கிற ஒரு மிகப்பெரிய பக்தரை பத்தி பார்க்கிறோம். சூர்தாஸ் கிருஷ்ண பரமாத்மாவோட ரொம்ப பெரிய பக்தர். பிறக்கும் போதே அவருக்கு கண் பார்வை கிடையாது. ஒரு முறை அவர் தீர்த்த யாத்திரைக்கு போறார். போற வழியில கண்ணு தெரியாததுனால கிணத்துக்குள்ள விழுந்துடுறார். கடவுளே, எனக்கோ கண் பார்வை தெரியாது, நீ தான் என்னை காப்பாற்றணும் அப்படின்ட்டு கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறார். ஒரு வார காலம் அவர் பாட்டுக்கு அந்த கிணத்துல இருக்கார். கடவுளோட அனுகிரகத்தில் எப்படியோ கிணத்துலேருந்து வெளியில் வந்துடுறார். திடீர்னு பார்த்தா கிருஷ்ணர் ராதை 2 பேர் பேசுகிறது அவர் காதில் கேட்குது. கடவுளே, கிருஷ்ணா, என்னால் உன்னை கேட்க மட்டும் முடியுது, ஆனால் பார்க்க முடியலையே, ஏன்னா எனக்கு கண் பார்வை இல்லையே அப்படின்னு வருத்தப்படுறாரு. கிருஷ்ணனை பார்க்கணுன்னு அவர் துடிக்கிறாரு. மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குது. கிருஷ்ணனுக்கு புரிஞ்சு போச்சு. அப்போது நான் என்ன ஆச்சுன்னு பார்க்குறேன் அப்படின்ட்டு ராதே போகிறா. யார்கிட்ட? சூர்தாஸ் கிட்ட. அப்போ கிருஷ்ணர் சொல்கிறாரு, ராதே, அவங்கிட்ட போகாத, அவன் காலை பிடிச்சிக்குவான் அப்படின்றார். ஆனால் ராதை என்ன பண்ணா, கேட்கல. சூர்தாஸ் கிட்ட போய் நீ என் காலை பிடிச்சிக்குவியா அப்படின்ட்டு கேட்குறா. அதுக்கு சூர்தாஸ் பாவமா, நான் எப்படி ராதே உன் காலை பிடிப்பேன், எனக்கு தான் கண் பார்வை இல்லையே அப்படிங்கிறாரு. ராதை என்ன பண்ணுறா, மெதுவாக சூர்தாஸ் பின்னால் போய் அவரை தொடரா. அப்போது கிருஷ்ணர் மறுபடியும் எச்சரிக்கிறாரு, ராதே, அவன்கிட்ட போகாத, அவன் கால்களை பிடிச்சிக்குவான் அப்படிங்கிறார். ஓஹோ, அப்போ சூர்தாஸுக்கு தெரியறது, ரைட், ராதை என் பின்னாடி இருக்காளா அப்படின்னு டகால்னு திரும்புகிறார். திரும்பி ராதையோட காலை பிடிச்சிக்கிறாரு. ஆனால் ராதை எப்படியோ தப்பிச்சுக்கிறா. ராதையோட கொலுசு மட்டும் சூர்தாஸ் கையில் மாட்டிக்குது. ராதை உடனே சூர்தாஸ் கிட்ட சொல்கிறா, சூர்தாஸ், தயவு செஞ்சு அந்த கொலுசை திருப்பி கொடுத்துரு, அது கிருஷ்ணனுக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்ட்டு சொல்கிறா. அப்போ சூர்தாஸ் சொல்கிறார், இதெல்லாம் உன்னோடதா, எனக்கு எப்படி தெரியும், எனக்கு தான் கண் பார்வையே இல்லையே அப்படின்ட்டு சூர்தாஸ் சொல்கிறார். அப்போ ராதே சொல்கிறா, ஆமாம், அது என்னோடது தான், தயவு செஞ்சு எனக்கு கொடுத்துரு அப்படின்ட்டு மறுபடி சூர்தாஸ் கிட்ட கெஞ்சி கேட்குறா. அப்போ சூர்தாஸ் சொல்கிறாரு, என்னால் மட்டும் உன்னை பார்க்க முடிஞ்சதுன்னா அப்போ தானே எனக்கு இது கையில் இருக்கிறது உன்னோடது அப்படின்னு நம்ப முடியும் அப்படின்னு இவர் சொன்ன உடனே அடுத்த நொடியிலேயே சூர்தாஸ்க்கு பார்வை கிடைச்சிடுது. அப்போது எதுத்தா மாதிரி ராதை கிருஷ்ணர் 2 பேரையும் சூர்தாஸ் பார்க்குறாரு. சூர்தாஸ், உனக்கு என்ன வேணுமோ வரம் கேளு அப்படின்ட்டு கிருஷ்ணர் சொல்கிறாரு. நான் கேட்குற வரத்தெல்லாம் உன்னால் கொடுக்க முடியாது கிருஷ்ணா அப்படின்ட்டு, நான் கண்டிப்பாக கொடுப்பேன் அப்படின்ட்டு கிருஷ்ணர் சொல்ல, உண்மையாக கொடுக்குறேன் அப்படின்ட்டு கிருஷ்ணர் சொல்கிறார். அப்போ சூர்தாஸ் ஒன்று சொல்கிறாரு, ராதையையும் கிருஷ்ணனையும் பார்த்த இந்த கண் வேற எதையுமே இந்த உலகத்தில் பார்க்க விருப்பப்படலை. அதனால் கிருஷ்ணா, ராதே, என்னுடைய பார்வை அதை திருப்பி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்ட உடனே ராதை கண்ணிலேருந்து கண்ணீராக வழியிறது. அவருடைய பக்தி ராதையை உருக்கிடுச்சு. சூர்தாஸ் மறுபடி பார்வை இழந்தவராக மாறி போகிறாரு. என்ன ஒரு பக்தி இல்லையா குழந்தைகளே? சூர்தாஸோட பக்தியை நினச்சி பாருங்கள்.